ப்ரோ படம் பார்த்துட்டு வந்திருக்காரு. லீடர் படம். ப்ரோ என்ன ப்ரோ எகுறீங்க? ஃபயர் ஆயிட்டீங்களா படம் பார்த்து? ப்ரோ செம்மையா இருந்துச்சு ப்ரோ படம். அண்ணாச்சி வேற லெவலு. கதையோட இருக்கு, செம்ம படம் ப்ரோ. படம் நல்லா இருக்கா? நல்ல தரமா இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்குது. படம் நான் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து வந்தானோ அதோட 100 மடங்கு நல்லா இருக்குது. படம் வேற லெவலில் இருக்குது. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க படம் வந்து. இதுலேயுமே ஒரு சின்ன மிஸ்டேக் கிடையாது. ஃபைட்டுலையும் சரி, அந்த இதுலையும் சரி, எல்லாம் உழைச்சிருக்காங்க. அதனால இந்த படத்தை வந்து எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். அது இல்லாமல் ஆர்பரில் நடக்கிற தப்பான செயல்பாடுகளை பூராமே அண்ணன் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்டர்வேலில் என்னென்ன பண்ணுறாங்க, அதை எப்படி கிரைம் டீம் போய் தடுக்குது. அது இல்லாமல் அடுத்த படத்துக்கும் இதில் எண்டிங் கொடுத்துருக்காங்க, அதாவது தொடர்ச்சி கொடுத்துருக்காங்க. சினிமாவில் இப்போ விளம்பரத்தில் நடிக்கும் போது எவ்வளவோ கேலி கிண்டல் சொல்லிதான் அவனு. அதெல்லாம் தூக்கி தூக்க போட்டுட்டு முதல் படம் லெஜண்ட் படம் நடிச்சாங்க. அதுலேயும் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. இன்னொருத்தாக இருந்தால் வீட்டில் முடங்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் தூக்க போட்டு லீடர்னு படம் எடுத்து செந்தில்குமார் டைரக்டர் வந்து செந்தில் துரைசிங்கம்மா அந்த டைரக்டர் வந்து நல்லா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஈக்குவலாக இவங்க செதுக்கி படத்தை நம்ம டாப் 1ல் கொண்டு போயிட்டாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு வந்து சினிமா துறை வந்து அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். அதை வந்து இப்போ அண்ணன் வந்து கொஞ்சம் உயிர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வரவேற்கத்தக்க தான் இருக்குது. எல்லாரும் தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். லீடர் வெற்றி பிறகு வாழ்த்துக்கள். அண்ணாச்சியோட லுக்கில் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் மூவியில் அவர் ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்த மூவி எப்படி இருக்கு? இல்ல இதுல பயங்கர மெச்சோர்டா இருந்துச்சு. ஒரு மாஸ் ஹீரோக்கான லுக் இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா எல்லாருமே இது இருந்துச்சு. அவர் குறையே சொல்ல முடியாது. அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு ஒவ்வொரு சீனுமே. அந்த செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்லாம் செமையா இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. எத்தனையோ நடிகர்களை பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல நடிச்சுட்டு அப்படியே வயசானவங்க வெளியே போயிடுவாங்க. அண்ணன் வந்து சின்ன வயசுல உள்ள ஆசை பெரிய வயசுல வந்து அப்படியே உள்ள வந்திருக்காங்க. இப்ப நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். ஹீரோயின் ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி போல இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மெயினே அண்ணாச்சி தான். சரவணன் சார் கலக்கிட்டாரு. எல்லாரும் ஃபேமிலியா வந்து பாருங்க. குடிப்பழக்கம் கிடையாது, கஞ்சா தப்பான விஷயம் எதுவுமே கிடையாது அண்ணனுடைய ரியல் வாழ்க்கையில். அதே இதை படத்துலையும் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து இளைஞர்கள் பின்பற்றினாங்கன்னா கல்லூரி நண்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சுடல் அவங்களும் ஒரு தொழிலதிபராக மாறலாம். இன்னைக்கு எந்த அண்ணாச்சிட்ட போனாலும் சரிதான், எந்த கடைக்கு போனாலும் சரிதான், அண்ணாச்சி இடத்த யாராலையும் கொடுக்க முடியாது. லெஜெண்டுனா லெஜெண்டு தான். லீடர் என்ற ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இனிமே இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது. கதையாக இருந்தாலும் சரி, அந்த சஸ்பென்ஸ் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சஸ்பென்ஸ் நாட்டுறதால எல்லாத்துக்கும் படம் பார்க்க ஆர்வமாக இருக்குது. 2.5 மணி நேரம் படம் வந்து 2.5 நிமிஷத்தில் ஸ்பீடாக போயிடுது. இந்த படத்தை எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம். இது கிண்டல் பண்ணும் போதே அவங்கள வந்து கோவப்பட மாட்டாங்க. மற்றவங்க வந்து நம்ம தான் கோவப்படுவோம். அப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு உங்களை கிண்டலை வந்து நான் வந்து நன்மையை எடுத்துக்கிடுறேன். நீங்கள் வந்து என்னை கிண்டல் பண்ணுறதை விட்டுட்டு வாலிப பசங்க வந்து எனக்கு ஈக்குவலாக வளர்ந்து காமிங்கன்னு தான் அட்வைஸ் பண்ணாங்க தவிர, அதை மாதிரி பிஸ்னஸ்லேயும் நம்ம ஒன்று, சினிமாலையும் நம்ம ஒன்றுங்க இடத்த பிடிச்சிட்டாங்க. இன்னும் மேலே வர்றதுக்கு வாழ்த்துக்கள்.